தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என நேற்று பயணிகள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்றைய தினமும் அதே குற்றச்சாட்டை முன்வைத்து தற்போது பேருந்து முனையத்தில் பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பயணிகள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நவீன். வணக்கம் நவீன், அங்கே இருக்கக்கூடிய களத்தகவல்கள், பயணிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது, அங்கே இருக்கக்கூடிய களத்தகவல்களை பதிவு பண்ணுங்க. கிளாம்பாக்கம் பகுதியில சென்னை புறநகர் பேருந்து நிலையம் உள்ளது. இந்த பேருந்து நிலையத்தில் நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படுகின்றன. அதாவது சென்னையில் இருந்து வரக்கூடிய மக்களை மாநகர பேருந்துகள் மூலமாக அழைத்து வரப்பட்டு இங்கிருந்து போக்குவரத்து மண்டல பேருந்துகள் 6 போக்குவரத்து மண்டலங்களை சேர்ந்த பேருந்துகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளும் ஆம்னி பேருந்துகளும் இங்கிருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் நேற்று இரவு ஒரு மிகப்பெரிய போராட்டமானது இங்கே கிளாம்பாக்கம் பகுதியில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை பேருந்து ஏறுவதற்காக வந்திருந்த பயணிகள் இந்த முன்னெடுத்தனர். இந்த நிலையில் இன்றும் அதே போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டமானது, அதாவது நேற்று போராட்டத்தை பொறுத்தவரை போதிய அளவில் அரசு பேருந்துகள் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்த பயணிகள் முன்வைத்தார்கள். அதாவது குறிப்பாக திருச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நேற்றைய தினம் அரசு பேருந்துகள் இல்லை எனவும், இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்கும்போது பேருந்துகள் வரும் என கூறுவதாகவும், ஆனால் பேருந்து வந்தபாடு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய அளவில் இப்ப சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில் தான் இன்றும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, ஆத்தூர், சேலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு போதிய அளவில் அரசு பேருந்துகள் இல்லை என ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இவர்கள் அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து நாம் நேற்று இரவு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது, அதாவது வழக்கமாக விழுப்புரம் கோட்டத்திலிருந்து 650 பேருந்துகளை இயக்கப்படும், கூடுதலாக 300 பேருந்துகளை இயக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதே போல சேலம் கோட்டத்தை பொறுத்தவரை 66 பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்படும், கூடுதலாக 20 பேருந்துகளை சேர்த்து 86 பேருந்துகளை இயக்க உள்ளதாக சேலம் கோட்ட அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அதே போல கும்பகோணம் கோட்டத்தை பொறுத்தவரை வழக்கமாக 176 பேருந்துகள் இயக்கப்படும், இன்றைய தினம் கூடுதலாக 200 பேருந்துகளை இயக்க அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று மாலையே பயணிகள் பேருந்து வசதி இல்லாமல் தவித்து வந்தனர். அதன் பிறகாக ஒரு 7 மணிக்கு பிறகாக பேருந்துகள் படிப்படியாக வர துவங்கியதன் காரணமாக இங்க இருக்கக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கியது. இந்த நிலையில் சரியாக 2 மணி முதல் பேருந்துகள் இல்லை என கூறி தற்போது அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். அதாவது இங்க இருக்கக்கூடிய பயணிகளின் மனநிலையை பொறுத்தவரை, அதாவது 2 மணிக்கு பிறகாக பேருந்துகளின் எண்ணிக்கை முற்றிலுமாக நின்று விட்டதாகவும், பேருந்துகள் இது குறித்து அதிகாரிகளுக்கு கேட்கும்போது 4 மணி அல்லது 5 மணிக்கு பிறகாக தான் பேருந்துகளை எடுக்க உள்ளதாக தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டு அவர்களும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தி வரும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினத்திற்கு தொடர்ச்சியாக இன்றைய தினம் சாலை மறியல் போராட்டமும் அவர்கள் இந்த பயணிகள் செய்வதற்காக சாலையை நோக்கி நடந்து சென்றனர். அப்போது அவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தி ஒரு சில பேருந்துகளை மட்டும் ஏற்பாடு செய்து தற்போது அந்த பயணிகளை சொந்த ஊர்களுக்கு அனுப்ப இந்த பேருந்துகளை ஏற்றி வருகிறார்கள். தினந்தோறும் தென் மாவட்டங்களுக்கு எவ்வளவு பேருந்துகள் இயக்கப்படுகிறது? ஏன் இந்த 2 நாளாக தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படலை? அதுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அதிகாரிகள் தரப்புல? அதாவது நேற்றைய தினத்தை பொறுத்தவரை போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் மதுராந்தகம் அருகே சாலை விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அரசு பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வருவது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும், பேருந்துகள் தாமதமாக வந்ததன் காரணமாகவே பேருந்துகள் இயக்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். விளக்கம், அதாவது போக்குவரத்து துறை சார்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை நாம் ஒரு 10 மணி வரை பார்க்கின்ற போது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் முழுவதுமாகவே அரசு பேருந்துகள் நிரம்பி காணப்பட்டன. அதாவது இன்றைய தினம் சுமார் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை அவர்கள்
இயக்க உள்ளதாகவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து நமக்கு வந்து தகவல் தெரிவித்திருந்தார்கள். இருந்த போதிலும் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பயணிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாகவே காணப்படுகிறது. அதாவது இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை ஏற்கனவே வந்து கோயம்பேட்டில் செயல்படும் போது அதாவது கோயம்பேட்டில் ஒரு குறிப்பிட்ட மக்களும், போரூர் சுங்கச்சாவடியில் ஒரு குறிப்பிட்ட மக்களும், தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூர் பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட மக்களும் வந்து இந்த பேருந்துகளில் ஏறுவார்கள். ஆனால் தற்போது பொறுத்தவரை அனைத்து இந்த 4 இடங்களில் ஏறக்கூடிய பயணிகள் அனைவரும் ஒரே இடமான கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து இங்கிருந்து பேருந்துகளில் ஏறிய செல்கின்றனர். இதன் காரணமாக பயணிகளின் கூட்டம் வந்து அதாவது வார நாட்களை காட்டிலும் வார இறுதி நாட்களில் அதிகமாக காணப்படுகிறது. அதாவது சென்னையில் வேலை செய்யக்கூடிய மக்கள் வந்து சொந்த ஊர்களுக்கு புறப்படுவதற்காக இந்த ஒரே நேரத்தில் இந்த பேருந்து நிலையத்தை வந்து அடையும் போது இங்கு அந்த சரியான நேரத்திற்கு வந்து பேருந்துகள் இல்லாததால் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக நமக்கு வந்து தெரிகிறது. அதே போல இன்றைய தினம் சுப முகூர்த்த தினம் என்பதாலும் அதே போல ஞாயிறு விடுமுறை தினம் என்பதாலும் அதிகப்படியான பயணிகளின் வருகையின் காரணமாக பேருந்துகள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. யார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க? தற்போது போக்குவரத்து துறை அமைச்சருக்கு இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அவருக்கு என்ன சொல்றாங்க அது பற்றிய தகவல்? இந்த இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த மக்களிடம் வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகளும் அதே போல கூடுவாஞ்சேரி துணை ஆணையர் ஜெயராஜ் தலைமையிலான போலீசாரும் வந்து தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையில் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் காலை சரியாக 9:15 மணி அளவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைச்சர்கள் சேகர் பாபு மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். இங்கிருந்து இயக்கப்படக்கூடிய பேருந்துகளின் விவரம் குறித்தும் அவர்கள் வந்து கேட்டு அறிய உள்ளனர். இந்த நிலையில் தான் தற்போது இந்த போராட்டமானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. போக்குவரத்து துறை அதிகாரிகள் தரப்பில் வந்து பேருந்துகளை தயார் செய்து இங்கு இருக்கக்கூடிய மக்களை அனுப்பும் பணி வந்து தீவிரமாக நடைபெற்று வருவதாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல மேலும் அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏதேனும் ஏற்படாமல் தடுப்பதற்காக போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த மக்களிடம் வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் பணியில் அவர்கள் வந்து ஈடுபட்டு வராங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு இன்னும் எவ்வளோ பேருந்துகள் அங்கே இயக்கப்பட வேண்டியது இருக்குது? எவ்வளோ பேருந்து இயக்கினா போதுமானதாக இருக்கும் இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில்? அதாவது இந்த பகுதியில தற்போதைக்கு சுமார் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து இங்க வந்து பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள். இந்த பேருந்து நிலையத்தில் பொறுத்தவரை அதாவது குறிப்பாக இவர்கள் அனைவருமே வந்து சேலம் செல்வதற்காகவே காத்திருக்கிறார்கள். அதாவது 300 பயணிகள் வந்து 200க்கும் மேற்பட்டோர் வந்து சேலம் நோக்கி செல்லக்கூடிய பேருந்துகளில் பயணம் செய்யவே இங்கு வந்து காத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்காக அந்த பேருந்துகள் வந்து குறைவாக இருப்பதன் காரணமாக இவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். அந்த பேருந்துகளை தயார் பணிகளும் வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இன்னும் ஒரு 10 பேருந்துகள் இருந்தால் இங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து அவர்கள் வந்து அவர்களது ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். அதே போல இந்த பேருந்துகளின் இயக்கத்தை பொறுத்தவரை அதிகாலை 4 மணி முதல் வந்து இந்த பேருந்துகளின் இயக்கமானது துவங்கப்படும். அதாவது சராசரியாக இயக்கப்படும். 12 மணிக்கு பிறகாகவும் அதிகாலை 4 மணிக்குள்ளாகவும் குறைவான பேருந்துகளே இயக்கப்பட்டதன் காரணமாகவே இந்த போராட்டத்தில் வந்து பயணிகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். 4 மணிக்கு பிறகாக அதாவது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பேருந்துகள் வந்து இயக்கப்பட உள்ளதாக அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ இன்றைய தினத்தில் வந்து நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபடும் போது இன்றைய தினம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் சொல்லியிருந்தாங்க அதிகாரிகள் தரப்பில். தற்போது சிறப்பு பேருந்துகள் எத்தனை மணிக்கு இயக்கப்பட இருக்கிறது? சிறப்பு பேருந்துகளை பொறுத்தவரை 500 பேருந்துகள் வரை இயக்க திட்டமிட்டுள்ளதாக நமக்கு வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து தெரிவித்திருந்தார்கள். இன்றைய தினம் அதாவது இன்று காலை 4 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை 520 பேருந்துகளை வரை அவர்கள் வந்து இயக்க வந்து திட்டமிட்டிருக்கிறார்கள். நவீன், நேற்றைய தினத்தில் கிளாம்பாக்கம் பகுதியில் ஒரு ஆக்சிடென்ட் விபத்து ஏற்பட்டதுனால பேருந்துகள் புறப்பட தாமதமாச்சு அப்படின்னு ஒரு அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. இன்றைய தினம் என்ன காரணம்? அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரை அதாவது நேற்றைய தினம் வந்து செங்கல்பட்டு அருகே ஒரு லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து வாகனங்கள் அணிவகுத்து காத்திருந்தன. இதில் இருந்து ஏராளமான அரசு பேருந்துகள் வந்து சிக்கியதன் காரணமாக பேருந்துகளை தங்களால் இயக்க முடியவில்லை என ஒரு விளக்கத்தை வந்து போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஏற்கனவே கூடுதலாக நேற்று இரவு சுமார் 520 பேருந்துகளை இயக்க அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதாக நமக்கு தெரிவித்திருந்த நிலையில்
இங்க வந்து ஓட்டுநர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குமா என்பது குறித்தான விசாரணைகள் வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வழக்கமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல வந்து சுமார் 700 பேருந்துகள் வந்து இந்த போக்குவரத்து மண்டல பேருந்துகள் வந்து இயக்கப்படும். அதை தவிர்த்து எஸ்டிடிசி பேருந்துகள் உள்ளது, அதே போல ஆம்னி பேருந்துகள் உள்ளது, அந்த மற்ற பேருந்துகளும் வந்து இயக்கப்படும். இன்றைக்கு இந்த மக்கள் போராட்டத்திற்கான காரணம் குறித்து போக்குவரத்து அதிகாரிகளுக்கு தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதன் பிறகாக இது குறித்த உரிய விளக்கத்தை வந்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தார்கள். இப்போ 5 மணி ஆயிருக்கு. இந்த நேரத்தில் இப்போ சிறப்பு பேருந்துகள் வந்துருமா? இல்லை அங்கே நிற்கக்கூடிய பேருந்துகளை இப்போ பயணிகளுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்ப அவங்களுடைய ஊருக்கு திருப்பி விடப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவது அந்த பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அதாவது குறிப்பாக நம்ம ஏற்கனவே கூறியது போல சேலம் செல்லக்கூடிய பயணிகள் தான் இந்த பகுதியில் வந்து அதிகமாக காணப்படுகிறார்கள். அதாவது இந்த தஞ்சாவூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தற்போது செல்லக்கூடிய பேருந்துகளை வந்து மாற்று பேருந்துகளாக சேலம் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இப்ப பேருந்துகளில் வந்து பயணிகளை ஏற்றும் பணிகள் வந்து தற்போதைக்கு நடைபெற்று வருகிறது. இப்போ தொடர்ந்து அங்கே பயணிகள் வந்து சிறைப்பிடித்து போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வராங்களா? இப்போ அவர்கள் வந்து போராட்டத்தை கைவிட்டு காத்திருக்காங்களா பேருந்துக்காக? அதாவது இந்த போராட்டமானது ஒரு சில பயணிகள் தற்போது போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். அதாவது மற்ற பயணிகளை பொறுத்தவரை வருகின்ற பேருந்துகளில் வந்து அவர்கள் ஏறுவதற்கான முயற்சிகளில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது பேருந்துகள் வந்து தற்போது தற்சமயம் வந்து படிப்படியாக இங்கிருந்து வந்து அவர்களது ஊர்களுக்கு வந்து இயக்கப்படுகிறது. நன்றி நவீன், முழுமையான உங்களுடைய கள தகவல்களுக்கு. தென் மாவட்டங்களுக்கு போதிய அளவில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை என நேற்று பயணிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இன்று கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் கூறியிருந்த நிலையில் இன்றும் போதுமான பேருந்துகள் இல்லை என பயணிகள் 2வது நாளாக கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் பேருந்துகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு ஒரு பதற்றமான மற்றும் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. தொடர்ந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது இன்னும் சற்று நேரத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு பயணிகள் அனுப்பி வைக்கப்படுவார் என்று அதிகாரிகள் மற்றும் காவல்துறை தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் முடிவுக்கு வருகிறதா என்பது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.